ஆலையில நம்ம ஒர்க் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆங்கிள் கிரைண்டரோட கம்பி பெற்று நின்றுட்டு இருந்தாருங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனா இந்த கட்டிங் வீல லாக் பண்ணக்கூடிய இந்த நெட் இருக்கு இல்லையா, அது வந்து லாக் ஆயிடுச்சு. வெறித்தனமா தட்டி பார்த்திருக்காரு, அப்போ கூட கட்ட முடியல. ஸ்பேனரே வளைச்சிட்டாரு, அப்பவும் அந்த நெட்டு வரல. இது எப்படியாவது வயசுல பிடிச்சி கட்டி கொடுங்கன்னாருங்க. நம்ம கிட்ட வயசு இருக்கு, மிஷின் இருக்கு, நான் கழட்டிடுவேன். இதை நார்மலா ஒர்க் ஷாப் காரங்க இல்ல ஒரு சில இடங்கள்ல கம்பி கட்டுறவங்க அப்புறம் கார்பெண்டர்ஸ் இவங்களுக்குலாம் லாக் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ஈஸியா கட்டுறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் தட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி தட்டி கட்டலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தட்டாதீங்க, மிஷின் வீணா போயிடும். இப்போ நான் சொல்ற மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இந்த உடஞ்ச கட்டிங் வீலை சுத்தமா எடுத்துட்டு இந்த நெட் இருக்கு இல்லையா, இந்த நெட்டை வந்து ஏதாவது ஒரு மரக்கட்டையில வச்சு தேயிற மாதிரி நல்லா வந்து ஹீட் பண்ணுங்க. ஆக்சுவலா மரக்கட்டையில எதுக்கு தேய்க்க சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஹீட் ஏறுமே தவிர அந்த மிஷினோட அந்த நெட் வந்து எந்த இடத்துலயுமே டேமேஜ் ஆகாது. இப்போ தேயுது இல்லையா, இப்போ புகையே வருது பாருங்க. இந்த அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு நார்மலா மிஷின்ல கட்டிங் வீல கட்டுற ஸ்பேனரை வச்சு திருப்பினீங்கனாலே இப்போ வந்துரும் பாருங்க. ஸோ இதுதாங்க இதுக்கான பெஸ்ட் டிப்ஸ். ஒரு சில நண்பர்கள் நான் மிஷின் யூஸ் பண்ற வாட்டமே தப்பு, நம்ம பக்கம் மிஷின் வர மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதால உனக்கு ஆபத்தாகும் அப்படின்னு நினைப்பீங்க. மிஷினை ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணலாம். நான் இப்படி யூஸ் பண்ணி பழகிட்டேன். என்னோட வேலைகள் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.